sorganics.in நேச்சுரலாக ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட ஆயில்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆயில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக சர்டிஃபைடு. உங்கள் ஹெல்த்துக்கு தேவையான நம்ம பாரம்பரிய முறைப்படி அவ்வளோ சூப்பராக வந்து செஞ்சுருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பரில் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம், இல்லை அவங்க வெப்சைட்டில் போய் டேரெக்டாக வந்து ஆர்டர் பண்ணலாம். சித்திரை 10 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 10% வந்து ஆஃபரு. கண்டிப்பாக நம்மளுடைய இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட இந்த எண்ணெய்களை சப்போர்ட் பண்ணுங்கள். பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு உடலளவிலையும் மனதளவிலையும் வந்து மாற்றங்கள் வர்றதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குதுங்க. டோரா நயன்தாரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறத பார்த்தா வந்து பெரிய ஆச்சரியம் தான் வருது. ஏன்னா அன்றைக்கி வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறப்போ இவங்க எங்கே போவாங்க அப்படிங்கிறது கூட தெரில. பர்சனலாக ப்ரொஃபஷனலாக அவ்வளோ வந்து தயாரிக்கர்கள் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அவங்களுக்கு ரீச் ஆகிருக்கிற பொசிஷனை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாகும். ஓப்பனிங் வந்து ஒன்றுமே இல்லைங்க, சும்மா இப்படி வந்து நடந்து வருவாங்க, அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி வர்ற விசில்ஸும் கிளாப்ஸும் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. உண்மையாலுமே ஹேட்ஸ் ஆஃப் நயன்தாரா. ஒரு பெண்ணாக, அதாவது பேசுறது வேற, பெண்ணியம் பேசுறது வேற, ஆனால் பெண்ணியம் செஞ்சு காட்டுறது அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது இவ்வளவு காம்படிட்டிவான ஒரு கோலிவுட்டில் வந்து செஞ்சு காட்டுறது அப்படிங்கிறது ஹேட்ஸ் ஆஃப். ஒரு ஹீரோயின் வந்து ஒரு ஹீரோ கூட நடித்து அந்த படம் ஹிட் ஆகிறது பெரிய மேட்டர் கிடையாது. ஆனால் ஒரு ஹீரோவாக மாதிரி ஒரு படத்தை ஹிட் பண்ணுறது வந்து நான் பார்த்தது வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சுங்க. இந்த படம் வெறும் நயன்தாராவை மட்டும் வச்சு டேரக்டர் வந்து கதை ஓட்டணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. நயன்தாரா வந்து என்னைக்கெல்லாம் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் கீழே போதும், அப்போ பார்த்தீங்கன்னா நயன்தாரா உள்ளே கொண்டு வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஸ்டடி பண்ணி தான் டேரக்டர். அதே மாதிரி டேரக்டரோட ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த காரில் ஒரு லைட் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி இப்படி டக் டக்குன்னு ஆடும். அந்த கார் வந்து ஒன்று பண்ணிச்சுன்னா டக் டக்குன்னு ஆடும். அப்புறம் செயலில் பார்த்தா கண்ணாடி இதாகும், அதே மாதிரி புகை ஒரு மாதிரி வரும். அந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயத்தை அவ்வளோ டீட்டெயில்டாக பண்ணியிருக்கிறதான் வந்து எனக்கு தெரிஞ்சு டேரக்டருடைய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வில்லன்கள் அப்படிங்கிறப்ப வந்து சும்மா தமிழ் பேசும் வில்லன்கள் அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஹிந்தி கேரக்டர் உள்ள கொண்டு வந்து அவங்க ப்ராப்பராக ஹிந்தி பேசி ஒரு இன்ட்ராகேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீகாரி, நம்ம ஒரிசா அப்படின்னு சொல்கிறப்போ ஒரிஜினலாக அவங்கள கூப்பிட்டு வந்து பண்ணுறது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணலாம், ஆனால் அதுக்கு மேலே ஒரு படி ஒர்க் பண்ணுன்னு தான் வந்து டேரக்டரோட சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறேன். சென்சர் போர்டுக்கு வந்து ஒரு கண்டனங்கள் படம் அப்படின்னு வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த படம் அப்படி வந்து உள்ள பெரிய வல்காரிட்டியோ எந்த ஒரு பயங்கரமான வந்து ஒரு மைண்டை குழப்புற அளவுக்கு வந்து எதுவுமே இல்லை. இந்த படத்துக்கு கொடுக்குறாங்க, ஆனால் இதெல்லாம் இருக்கிற படத்துக்கு வந்து யூபிஐ கொடுத்துட்றாங்க. அதுக்கு என்ன காரணம் பின்னாடி அப்படின்னு தெரியல. தயவுசெய்து ப்ராப்பரான சர்டிஃபிகேட் கொடுங்க. ஸோ இது வந்து ரீச் ஆகிற ஆடியன்ஸ் வந்து ரீச் ஆகட்டும். இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தம்பிராமையா வந்து அப்படின்னா சில ஒரு காமெடி ஹிட் ஆகுது, ஒரு காமெடி மிஸ் ஆகுது, அப்படி தான் போகுது. அப்பாவாக வர்றார், ஆனாலும் நல்ல ரோல் தான், இல்லை அப்படின்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிற சும்மா அப்படி போய் அப்படியே செட்டில் ஆகினாலும் செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற விறுவிறுப்பு அப்படிங்கிறது வந்து படத்தில் அந்த இருக்கிற சிறு லேகெல்லாம் மறக்கடிச்சு வெளில வரும்போது வந்து அப்படி ஜாலியாக பொண்ணுங்களாம் முன்னாடி போய்ட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஏய் நானும் வந்து டோராவை மாறணுண்டி, நானும் இதை பண்ணண்டி அது பண்ணண்டின்ட்டு. அதுதான் ஒரு படத்துடைய வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன். அதை பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. படத்துடைய குறைகள் அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் மொனாட்டனஸாக சில பல கேரக்டரில் சுற்றியே வர்றது அப்படிங்கிறது வந்து சின்ன ஒரு குறையாக வந்து பார்த்தேன். பட் அதுக்கு மேலே பெரிய குறைகள் அப்படியே வந்து பூத கண்ணாடி வச்சு பார்க்குற அளவுக்குலாம் வந்து எதுவுமே தெரில. வாழ்த்துக்கள் பிஜிஎம்க்கு. அதுவும் செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த பிஜிஎம் வந்து அந்த மொத்த படத்தை எலிவேட் பண்ணியிருக்கிற மேட்டர் இருக்குல்ல, செம்மையாக பண்ணியிருக்குங்க. வேற லெவல் வந்து கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வில்லன், ட்ரூ வில்லனை பார்த்தேன். நல்ல வேலை வந்து தெரிஞ்ச ஃபேஸையே போட்டு நம்மளை போர் அடிக்காமல் சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஹரிஷ் உத்தமனுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் தான் வந்து பண்ணியிருக்காரு. அவர் வழக்கமாக வந்து இன்ஸ்பெக்டர் அப்படி தான் வருவார். ஆனால் இந்த இன்ஸ்பெக்டர் ரோல் வந்து ஏதோ ஒரு ஷேடு வந்து கொஞ்சம் மேலே போய் ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த ஆக்டிங் வைஸ் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நயன்தாராக்கு அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் வருவார். ஆனால் அது அவ்வளோ சூப்பராக பேலன்ஸ்டாக ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த ரோல். அதுக்கு வந்து ஹரிஷ் உத்தமனுக்கு வந்து வாழ்த்துக்கள். மொத்தத்தில் இந்த டோரா அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாலுமே ஜாலியாக நீட்டாக ஒரு த்ரில்லர் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இதில் சென்டிமெண்ட் இருக்குது, சிரிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, சிரிப்பீங்க. சென்டிமெண்ட்டாக உண்மையாலுமே டச் ஆகிறது, ஏன்னா உள்ளே வந்து ரிவீல் பண்ணிடலாம், ரிவீல் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். டச் ஆகிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அழகாக வந்து வச்சுருக்காங்க. அண்ட் பெண்ணியம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ணாமல் என்ன ரியலோ அதை அப்படியே வந்து எடுத்து வச்சுருக்காங்க. மொத்தத்தில் இந்த டோரா கண்டிப்பாக வந்து ஒரு வீக்கெண்ட் ஒரு ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். ஃபேமிலியோடு போய் பாருங்கள். சர்டிஃபிகேட் அதங்காட்டி 18 வயசுக்கு மேலே இருக்கிற ஃபேமிலியாக மொத்தமாக போய் பாருங்கள். அது கீழே இருக்கிறவங்க வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இந்த படத்திற்கு என்னுடைய ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக 5க்கு வந்து ஒரு எவ்வளோ தரலாம், ஒரு 3.5 மார்க்கள் வந்து கண்டிப்பாக தரலாம். கண்டிப்பாக வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம். ஒரு தடவை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக தாராளமாக பர்ஸ் எடுத்து நீட்டாக செலவு பண்ணலாம். இந்த படத்திற்கு என்னுடைய சினிபி ரேட்டிங் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்குது. நீங்களும் சினிபி.in அதில் ஆண்ட்ராய்டு, iOS ரெண்டுலேயும் வந்து இருக்குது. அதில் போய் ரேட் பண்ணுங்கள். சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட வந்து இந்த ரிவ்யூஸ் பற்றி வந்து இந்த ஆப்கில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஷேர் பண்ணணுமா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.
இதே மாதிரி மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.